எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு உளவியல் சார்ந்த உண்மை. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா இது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுன்னு நான் நம்புகிறேன். நம்முடைய குழந்தைகள் அல்லது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க யாராக வேணா இருக்கலாம். அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய இஷ்டத்துக்கு விரோதமாக நம்ம சில விஷயங்களை அவங்களுக்கு திணிக்கிறோம், சில காலத்தின் கட்டாயம். ஏன்னா நமக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது நம்ம பார்த்த யாருக்கோ நடந்தது நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம கணவனுக்கோ நம்ம மனைவிக்கோ நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையின் காரணமாக மட்டும்தான் நம்ம ஒருத்தர் மேலே கண்டிப்பாக செலுத்துகிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தரை ஒரு பாதையில் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் அந்த கையை இப்படி ஸ்மூத்தாக பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த எலும்பு உடைக்கிற மாதிரி இப்படி அமுத்தி பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த கையை எப்போ விடுவாங்க அப்படின்றது தான் இருக்குமே தவிர, நம்ம எந்த அளவுக்கு நல்ல பாதையில் போகிறோம் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நம்ம அப்படி அழுத்தி பிடிக்கிறது என்ன ஆகும்னா, நம்ம நல்ல வழியில் போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையை தாண்டி நம்மளை ஒருத்தர் என்ன சொல்கிறது, நம்ம ஒருத்தர் வலுவாக இழுத்துக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வரும். இன்னொருத்தருடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கோன்ற ஒரு மன அழுத்தத்துக்கு முன்னாடி நம்ம நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு உண்மை குழந்தைகளுக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் குறிப்பாக பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக அல்லது உங்களுடைய மேலான அறிவுரைகளை சொல்லித்தான் அவங்கள வளர்க்குறீங்க. அப்படி வளர்க்குறவங்க கொஞ்சம் நேரம் குழந்தைகிட்ட உட்காந்து கொஞ்சம் அதை பொறுமையாக சொல்லுங்கள். உன்னோட நல்லதுக்கு தான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள் இருக்கும், நீங்கள் அதை கூட சொல்லி அந்த குழந்தைங்கள அவங்களுக்கு அந்த வலியையாவது உணர வைக்கலாம். உங்கள் மனசில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் புன்னகையோடு பொறுமையாக அவங்கள சொல்லி அவங்கள ஏற்றுக்க வைங்க. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மனசில் உள்ள பாசத்தையெல்லாம் மறைச்சிட்டு நம்ம அவங்ககிட்ட கண்டிப்பாக நடந்துக்கிறோம் இல்லையா? அந்த உரிமை நமக்கு இருக்கும்போது அந்த கண்டிப்பையும் கொஞ்சம் மறந்து ஒரு சிறிய புன்னகையை அவங்கக்கிட்ட நம்ம காட்டுறதுல ஒன்றும் தப்பில்லை. யாரோ முகம் தெரியாதவங்ககிட்ட எல்லாம் நம்ம சிரித்து பேசுகிறோம், அன்பாக நடந்துக்கிறோம், மரியாதையாக பேசுகிறோம். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம உட்காந்து கொஞ்சம் அன்பாக அனுசரணையாக பேசுகிறது மூலமாக அந்த குழந்தைங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த வலி நீங்கும்னா நீங்கள் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்கள் சகோதரனாக நான் சொல்லிக்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. குழந்தைங்கள தண்ணி தெளித்து விடுங்கன்னு நான் சொல்லலை. எந்த அப்பா அம்மாவும் அதை விரும்ப மாட்டாங்க. அது எந்த விதத்திலும் நியாயமும் இல்லை. இன்றைக்கி பல குழந்தைகள் ஒழுக்கத்தை மீறி நடக்கிறாங்கனால அதுக்கு காரணம் அதுதான். அதனால் அப்படி விடுன்னு சொல்லலை. அதே நேரத்தில் அவங்களோட கையை உடஞ்சி போகிற அளவுக்கு அழுத்தி பிடிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நன்றி உறவுகளே.